இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் அம்மா அம்மா ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மான்னுச்சா என்னப்பா செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எங்கள் பொண்ணு ஏம்மா மாம்பழம் இருக்குது, இதை வச்சு நம்ம மேங்கோ பார் செஞ்சிடும். இதை அப்போலாம் நாங்கள் வந்து பெட்டி கடையை தேடி தேடி போவோம்மா, இன்றைக்கி நம்மளே வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னுச்சா. ஆமாம்மா நீ மட்டுமா ஓடுன, நானும் தாம்மாங்க இந்த பழத்துக்கு. அது 80-90 உள்ளவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். ஸ்கூல் டயம், லஞ்ச் டயம், இன்ட்ரோல் டயம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா உடனே ஓடி பெட்டி கடையை தேடி இதை மாதிரி மேங்கோ பார், இளந்தம் ஜூஸு, இளந்தம் பொடி, இளந்த அடை இது தாங்க வாங்கி அதிகமாக சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேவரெட்டுங்க அப்போ உள்ளவங்களுக்கு. இது அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், சாப்பிட்ட அனுபவம் இது யாராருக்கு இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதனால் ஒரு 3 பழத்தை சீவிட்டு அப்படியே பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் தண்ணி விடாமல் அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதாக. இதை நல்லா ஒரு வானலில் அப்படியே கொட்டி இதை 2 கலக்கி விட்டு இதுக்கு வந்து இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது சேர்த்துக்குங்க. இதுக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், சால்ட்டு, இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு சில பழம் இனிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சில பழம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தக்கன சேர்த்துக்கணும் நம்ம இந்த சர்க்கரையை. இதை கொட்டி நல்லா ஒரு கலக்கி விட்டு அப்படியே அது அப்படியே நீத்தா மாதிரி வரும் பாருங்கள். இது சர்க்கரை கரைஞ்சி அப்படி வரும். அதுக்கப்புறம் சுழண்டு நல்லா வந்துடுங்க. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஷைனிங்காக இருக்கும். ஒரு தட்டில் நெய்யை தடவி இதை அப்படியே கொட்ட வேண்டியதான். நீங்கள் மெலிசாக வேணாலும் அதை இன்னொரு தட்டில் 2ஆக பிரித்து நைஸாக தேய்ச்சி விட்டுக்குங்க. ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா நெய்ஸாக இருக்கும், ஒரு சில கடையில் கொஞ்சம் கனம் இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, நசுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இதை அப்படியே தட்டிட்டு வெயிலில் வைக்கணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி அப்படியே ஏடாக வரும். இதை நம்ம அப்படியே பீஸ் போட வேண்டியதாங்க. அப்படியே இந்த ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், பார்க்கவே இது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இதில் அல்வா கூட செய்வாங்கங்க மாம்பழத்தில், ஆனால் செய்வாங்க, நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு நாளைக்கு. இதை அப்படியே பீஸை போட்டு இதை எங்கூட்டு வாண்டு நின்றுச்சு, அதை கூப்பிட்டு இருந்தாப்பா சாப்பிடுப்பான்னா அது ஒரு கடி கடிச்சு பார்த்துட்டு போயிடுச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இது டேஸ்ட்டு தெரியல, ஆனால் அப்போ உள்ளவங்களை கேட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்குங்க, சாப்பிட்ட சுவைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நாங்கள் செஞ்சது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்ற வீட்லேயே. முக்காசு கடையிலே தானே சாப்பிட்ருக்கோம் வாங்கி. இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.